நாங்க இன்னைக்கு நீங்க இந்த காணொலி இணைப்போடு இணைந்திருக்கிறது வந்து கலாம் வித்யூ என்ற எங்களுடைய யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த யூடியூப் சேனல்ல வந்து நாங்கள் கணிதம் மற்றும் விஞ்ஞான பாடத்துக்கான வீடியோக்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அது உங்களை தினமும் வந்தடைய வேண்டும் என்றால் நீங்கள் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக் கொள்ளுங்கள். இன்று நாங்கள் கணித பாட வகுப்புல பார்க்க போற விஷயம் வந்து தள உருக்களினுடைய சுற்றளவையும் பரப்பளவையும் காண்பதற்கான சூத்திரங்களை பற்றி பார்க்க போறோம். அதாவது தள உருக்களினுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவுல காண்றதுக்கான சூத்திரங்களை பற்றி நாங்க இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது கணிதத்துல பொறுத்த வரைக்கும் இந்த கேத்திர கணித உருவங்கள்ல நாங்கள் தள உருக்கள் திண்மங்கள் என்று சொல்லி வகைப்படுத்தி பார்ப்போம். அதுல தள உருக்களுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்றது வந்து எங்களுக்கு எல்லா வகுப்பிலையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் தள உருக்கள் அதுல வந்து சில தள உருக்களினுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்றதுக்கான சூத்திரங்களை பார்க்க போறோம். அதுல முதலாவது தள உருவாக நாங்க பார்க்க இருக்கிறது வந்து சதுரம். அதாவது சதுரத்தினுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்பதற்கான சூத்திரங்களை பற்றி நாங்க இதுல பார்த்துக்கொள்வோம். அதுல சதுரம் என்ற எல்லாருக்கும் பொதுவாகவே தெரிந்த விடயம் தான். சதுரத்தினுடைய 4 பக்கங்களும் சமனானதாக இருக்கும். அதாவது 4 பக்கங்களும் சமனான 4 பக்க நீளங்களும் சமனானதாக இருக்கும். அதனுடைய கோணம் வந்து செங்கோணத்தை கொண்டதாகவும் இருக்கும். அதாவது 4 பக்க நீளங்களும் சமனானதாக இருக்கும். அதோட அதனுடைய 4 கோணங்கள் 4 அகக்கோணங்களும் வந்து செங்கோணமானதாக இருக்கும். இது வந்து ஒரு சதுரமாக இருக்கும். அந்த சதுரத்தினுடைய சுற்றளவு, அதாவது சுற்றளவுன்னா எல்லாருக்குமே யூஸ்வலா தெரியும். அதாவது சுத்தி இருக்கிற அளவை கூட்டுறது தான் நாங்க சுற்றளவுன்னு சொல்லி கேட்போம். அந்த வகையில ஒரு சதுரத்தை எடுத்துக்கொண்டோம்னா சதுரத்தினுடைய 4 பக்க நீளங்களும் சமனாக இருக்கும். சதுரத்தினுடைய 4 பக்க நீளங்களும் சமனாக இருக்கிறபடியா நாங்களுடைய சுற்றளவுக்குரிய சமன்பாடாக நாங்க கருத போறது வந்து 4 தர அதனுடைய ஒரு பக்க நீளம். அதாவது இப்ப உதாரணமாக இந்த சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் வந்து 5 சென்டிமீட்டராக இருந்தால் அதை நாங்க அதனுடைய சுற்றளவு என்று பார்க்க இந்த 5 சென்டிமீட்டர், அதாவது 4 பக்கங்களும் 5 சென்டிமீட்டராக இருந்தால் 4 பக்கங்களையும் போட்டுவோம். அப்ப இதனுடைய சுற்றளவு எங்களுக்கு 20 சென்டிமீட்டர் என்று வரும். அப்ப அதுக்கு நாங்கள் நேரடியா இன்னொன்று செய்யலாம். என்னன்னா ஒரு பக்க நீளத்தை வந்து 4 மடங்கால பெருக்கி விட்டா கூட எங்களுக்கு சதுரத்தினுடைய சுற்றளவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் நாங்கள் சதுரத்தின் சுற்றளவுக்குரிய சமன்பாடாக 4 தர அதனுடைய ஒரு பக்க நீளத்தை போட்டுக்கொள்றோம். நாங்க இந்த சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை வந்து நாங்க ஏ என்று கருதி கொள்றதால அதனுடைய சுற்றளவுக்கு 4 தர ஏ ஆகவே அதனுடைய சுற்றளவுக்குரிய சமன்பாட்டின் அடிப்படையில நாங்க பிரதிக்கு எடுத்தோம்னா இதனுடைய சுற்றளவு 4 ஏ என வருகின்றது. அதே மாதிரி பரப்பளவு. பரப்பளவை காண்றதுக்குரிய பொதுவான விஷயமாக நாங்க எல்லாருமே கருதி கொள்றது வந்து நீளம் தர அகலம். ஆனா ஒரு சதுரத்தை எடுத்துக்கொண்டோம்னா அதனுடைய நீளமும் அகலமும் வந்து அதாவது 4 பக்க நீளமும் சமனா இருக்கிறது தான் சதுரம் என்று நாங்க பார்ப்போம். ஆகவே அதனுடைய நீளமோ அகலமோ சரி சமனாகத்தான் இருக்க போது. அதனால அதனுடைய பரப்பளவை நாங்க காண்றதுக்கு என்ன செய்யறோம்டா பரப்பளவு சமன் ஒரு பக்க நீளத்தினுடைய வர்க்கம். அதாவது இதனுடைய சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளத்தை நாங்க இங்க சொன்ன மாதிரி 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கொண்டா சதுரத்தினுடைய பரப்பளவு வந்து நீளம் தர அகலம் என்று கருதி 5 தர 5 என்று போட்டோம்னா எங்களுக்கு 25 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். ஆனால் நாங்க அதை என்ன செய்யலாம் நேரடியாக 5 வர்க்கம் என்று எடுத்துக் கொள்ளலாம். அப்ப 5 வர்க்கம் என்று எடுத்துக்கொண்டாலும் அது 25 தான் வரும். ஆகவே நாங்க இதை ஒரு பக்க நீளத்தை ஏ என்று கருதுறபடியா அதனுடைய பரப்பளவுக்குரிய சமன்பாடான ஒரு பக்க நீளத்தினுடைய வர்க்கத்துக்கு எடுக்க நாங்க ஒரு பக்க நீளத்தை ஏ என்று கருதி ஏனுடைய வர்க்கம் என்று எடுக்கலாம். அப்புறம் திருப்ப முருகா பார்த்துக்கொள்ள முடியாது. சதுரத்தினுடைய சுற்றளவுக்குரிய சமன்பாடாக நாங்க கருதுறது வந்து 4 தர ஒரு பக்க நீளம். ஆகவே இந்த சதுரத்துக்கு நாங்க ஒரு பக்க நீளத்தை வந்து ஏன்னு கருதுறதால 4 தர ஏ 4 ஏ என்று கருதிக்கோம். நம்ம சுற்றளவுக்கான சமன்பாடு வந்து 4 தர ஒரு பக்க நீளம். அதே போல பரப்பளவுக்கான சமன்பாடாக சதுரத்துக்கு அதனுடைய ஒரு பக்க நீளத்தினுடைய வர்க்கத்தை கருதி கொள்றோம். ஒரு பக்க நீளத்தினுடைய வர்க்கத்தை கருதி கொள்றோம். ஆகவே ஒரு பக்க நீளத்தை நாங்க ஏன குறிப்பிட்டிருக்கிறதால இதனுடைய பரப்பளவுக்குரிய சமன்பாட்டுல பிரதியிட்டு நாங்கள் ஏ வர்க்கம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டோம். அதை ஏன குறிப்பிட்ட இடத்துல என்ன பெருமானம் வருதோ அந்த பெருமானத்தை போட்டு நாங்கள் சதுரத்தினுடைய சுற்றளவு பரப்பளவுகளை கணித்துக் கொள்ள முடியும். இப்ப சதுரம் வந்து ஒரு தளவுருவாக இருக்கிற மாதிரி இன்னொரு தளவுரு நாங்க பார்க்க போறது செவ்வகம். சதுரத்துக்கு வந்து எப்படி என்றால் 4 பக்க நீளங்களும் சமனாக இருக்கும். ஆனால் செவ்வகத்துக்கு
ஒரு சோடி எதிர்ப்பக்க நீளங்கள்லாம் சமனாக இருக்கும். அதாவது இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனாக இருக்கும். நாங்க சமனுக்காக ஒரு குறியீடு போட்டு காட்டியிருக்கோம். அதே போல இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனாக இருக்கும். உதாரணத்துக்கு இது 10 சென்டிமீட்டராக இருந்தால், இந்த பக்கம் 10 சென்டிமீட்டராக இருந்தால் அதற்கு எதிரான இந்த பக்கமும் 10 சென்டிமீட்டராக இருக்கும். அதே போல இந்த பக்கம் வந்து 5 சென்டிமீட்டராக இருந்தால் இந்த பக்கத்துக்கு எதிரான இந்த பக்கமும் 5 சென்டிமீட்டருடையதாக இருக்கும். அப்ப இதுல வந்து சுற்றளவு முதல் சொன்ன மாதிரி தான் சுற்றி இருக்கிற அளவை கூட்டுறதுதான் சுற்றளவு. இப்ப நாங்க சொன்ன மாதிரி இதுக்கு 10, இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 5 இதுக்கு நாங்க கூட்டினோம்னா சுற்றளவு வந்து 30 சென்டிமீட்டர் வரும். ஆனா நாங்க செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கு நேரடியாக ஒன்று எடுத்துக்கொள்ளாம சுற்றளவு வந்து 2 மடங்காக அதனுடைய நீளத்தையும் அகலத்தையும் கூட்டுற பெருமானத்தை 2ஆல பெருக்கிறது கூட சுற்றளவுக்கு சமனாக வரும். அதாவது அதனுடைய நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி 2ஆல பெருக்கிறது ஒரு செவ்வகத்தினுடைய சுற்றளவை காட்டுறதுக்கு சமனாக வரும். ஆகவே நாங்க இங்க வந்து நீளத்தை ஏ என கருதி கொள்றோம், அகலத்தை பி என கருதி கொள்றதால ஏ சக பி அதை வந்து நாங்க 2ஆல பெருக்கிறோம். அப்ப செவ்வகத்தினுடைய சுற்றளவை காண்றதுடைய சமன்பாடாக நாங்க கருதுறது வந்து 2 தர நீளம் சக அகலம். அதாவது நீளம் சக அகலத்தை கூட்டி வாரபடியே 2ஆல பெருக்கினா எங்களுக்கு செவ்வகத்தினுடைய சுற்றளவு வரும். அதாவது நீளம் வந்து நாங்க ஏ என கருதி கொள்றோம், அகலம் வந்து பி என கருதி கொள்றதால ஏ சக பி இரண்டையும் கூட்டிட்டு அதை நாங்க 2ஆல பிரிக்கணும்டா ஒரு செவ்வகத்தினுடைய சுற்றளவு வரும். அதே போல செவ்வகத்தினுடைய பரப்பளவை காண்றதுக்கான சமன்பாடு வந்து நீளம் தர அகலம். இதான் நாங்க கொமனா இல்ல பரப்பளவுலையும் காண்றதுக்காக நான் கருதி கொள்றது. பரப்பளவுனால உடனே எல்லாரும் சொல்றது நீளம் தர அகலம் தான். அப்படி செவ்வகத்தினுடைய பரப்பளவை காண்றதுக்கு நாங்க நீளம் தர அகலத்தை தான் பயன்படுத்தி கொள்றோம். அதனுடைய நீளமாக நாங்க ஏ கருதி கொள்றோம், அகலமாக பிய கருதி கொள்றதால அதனுடைய பரப்பளவு நாங்க ஏ தர பி என்று போட்டுக் கொள்றோம், ஏ பி என்று சொல்லி வரும். அப்ப இது வந்து நாங்க இங்க வந்து சுற்றளவு பரப்பளவு வந்து விட கொடுக்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். என்ன அழகில்லாத தந்திருக்கிறாங்கன்றத பார்க்கணும். நாங்க இங்க அழகு போடையில அடுத்து இது வந்து சென்டிமீட்டர்ல இருந்திருக்கலாம், மீட்டர்ல இருந்திருக்கலாம். எந்த அழகில தந்திருந்தாலும் நாங்க சுற்றளவு எழுதிக்க தந்த அழகில அப்படியே போடணும். பரப்பளவுக்கு வரையக்க மட்டும் அந்த அலகினுடைய வர்க்கத்தை நாங்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக இது சென்டிமீட்டர்ல இருந்தா நாங்க இதுக்கான பரப்பளவு விடை வந்து ஏ சென்டிமீட்டர் வர்க்கம்னு சொல்லி கொடுத்துக் கொள்வோம். அதே போல இதனுடைய இந்த செவ்வகத்திற்கும் வந்து இது சென்டிமீட்டர்ல தந்திருந்தால் நாங்க பெருக்கி போட்டு அலகு கொடுக்க சென்டிமீட்டர் வர்க்கம் என்ற அழகை கொடுத்துக் கொள்ளணும். ஒருவேளை மீட்டர்ல தந்திருந்தாங்கன்னா நாங்கள் மீட்டர் வர்க்கம் என்ற அழகை கொடுத்துக் கொள்வோம். மில்லி மீட்டர்ல இருந்திருந்தா மில்லிமீட்டர் வர்க்கம் என்ற அழகில வந்து நாங்கள் கொடுத்துக் கொள்வோம். அப்ப நாங்க முதல்ல சதுரத்துக்கு பார்த்துட்டோம், அடுத்த செவ்வகத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து நாங்க கருத போறது வந்து முக்கோணிக்கு கருத போறோம். அப்ப நாங்க அடுத்து கருத போறது வந்து பிள்ளைகள் கவனிக்கணும். நாங்க எதை கருத போறோம்னா முக்கோணியை வந்து கவனிக்க போறோம். இப்ப முக்கோணி என்னன்னு நீங்க கேட்கலாம், சார் முக்கோணிக்கு எப்படி ஒரு முக்கோணி மட்டும் இல்லையே. இது முக்கோணியை நான் கருதினோம்னா அதனுடைய பக்கத்தின் அடிப்படையில நாங்க முக்கோணியை வந்து 3 வகையா பார்க்கிறோம். அதே போல கோணத்தின் அடிப்படையிலையும் நாங்க 3 வகையான முக்கோணிகளை பார்க்க போறோம். அப்ப அதுல நாங்க அதுக்கு ஒரு பொதுவான ஒரு முக்கோணியை தான் நாங்க இங்க வரைந்திருக்கிறோம். இப்ப பக்கத்தின் அடிப்படையில வந்து பார்த்தோம்னா 3 வகையான முக்கோணிகள் இருக்கு. அதாவது சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, சமனில் பக்க முக்கோணி என்று சொல்லி 3 முக்கோணி இருக்கிறா. சமபக்க முக்கோணி என்றால் அந்த முக்கோணியினுடைய 3 பக்க நீளங்களும் சமனாக இருக்கும். முக்கோணியினுடைய 3 பக்க நீளங்களும் சமனாக இருந்தால் அது சமபக்க முக்கோணி. அதே போல அந்த முக்கோணியினுடைய யாதாயினும் 2 பக்கங்கள் சமனாக இருந்தால் அதை வந்து நாங்க இரு சமபக்க முக்கோணி என்று கருதி கொள்வோம். அதே போல அந்த முக்கோணியினுடைய 3 பக்க நீளங்களும் வேறு வேறானதாக இருந்தால் அதை நாங்கள் சமனில் பக்க முக்கோணி என்று சொல்லி கருதி கொள்வோம். பக்கத்தின் அடிப்படையில் நாங்க முக்கோணியை 3 வகையா பார்க்கிறோம். ஒன்று வந்து சமபக்க முக்கோணி, இரண்டாவது சமன் இரு சமபக்க முக்கோணி, மூன்றாவது சமனில் பக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி என்றது அதனுடைய 3 பக்க நீளங்களும் சமனாக இருக்கும். இரு சமபக்க முக்கோணியை நாங்க கருதும் பொழுது அதனுடைய 2 பக்க நீளங்கள் சமனாக இருக்கும், 3வது பக்க நீளம் வேறுபட்டதாக இருக்கும். ஆனால் சமனில் பக்க முக்கோணியை நாங்க கருதும் பொழுது அதனுடைய 3 பக்க நீளங்களும் வேறுபட்டதாகத்தான் இருக்கும். பக்கத்தின் அடிப்படையில நாங்க 3 முக்கோணிகளை கருதுறோம். சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, சமனில் பக்க முக்கோணி. அதே போல நாங்கள் முக்கோணியுடைய கோணத்தின் அடிப்படையிலையும் நாங்கள் 3 முக்கோணிகளை கருதி கொள்ள போறோம். அந்த வகையில முக்கோணியை வந்து கோணத்தின் அடிப்படையில நாங்க 3ஆ பார்க்கலாம். ஒன்று வந்து கூர்ங்கோண முக்கோணி, அடுத்தது செங்கோண முக்கோணி, மூன்றாவது வந்து விரிகோண முக்கோணி என்று சொல்லி நாங்க 3 முக்கோணியை பார்க்க போறோம். அது கோணத்தின் அடிப்படையில்.